நீங்க வந்து யூ ஆல்மோஸ்ட் லைக் 50 இயர்ஸ் ஓல்ட் மேம் இப்போ, அண்ட் யூ ரன் திஸ் பிக் பிராண்ட். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் பிராண்டிங் இதெல்லாம் வரும்போது நீங்கள் வந்து வேர் டு யூ கோ அண்ட் எப்படி வந்து இதெல்லாம் கற்றுக்குறீங்க, எது ட்ரெண்டிங் இதெல்லாம் வந்து எப்படி கற்றுக்குறீங்க? ஆக்சுவலாக ஐ ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். ஓகே, முன்னாடிலாம் இந்த ஹவு டு ஹேண்டில் யுவர் மனி, ஹவு டு டூ திஸ், ஹவு டு க்ரோ பிஸ்னஸ் இதெல்லாம் படித்தேன். இப்போல்லாம் படிக்கிறதே கிடையாது. இப்போல்லாம் இந்த கூட்டமாக இந்த ஜென்சிலாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு கற்றுக்கிறதுக்கே எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது நிஜமாவே. நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா திடீர்னு அந்த பிள்ளை எந்திரிச்சு வந்து என்கிட்ட சொல்லும், மேம் இந்த கலர் வேண்டாம், நம்ம ஃபுல்லாக வில் ஸ்டாப் திஸ் அண்ட் வில் சேஞ்ச் இன் டு திஸ் அப்படிங்கும். எதுக்கு சொல்லுது அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன், ஓகேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வரும்போது யூ வில் பி லைக், டேம் ஹவு டிட் ஐ மிஸ் திஸ். என்னோட 18 வயசில் தான் அந்த நோக்கியா ஃபோனே எங்கள் அப்பா வாங்கினார். அவருக்கு அப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோனே கிடையாது, நோக்கியா ஃபோனே எங்கள் அப்பா நான் 18-20 வயசு இருக்கும்போது தான் வாங்கினார். அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் முடித்து கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் தான் ஸ்மார்ட் ஃபோனுன்றதே ஒன்று வந்தது. அப்போ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது, இவ்வளோ சோஷியல் மீடியாலாம் கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை கற்றுக்கிட்டு அதோட இஃப் ஐம் ட்ரைங் டு லேர்ன் த மார்க்கெட்டிங், என்ன சொல்கிறாங்க கூகுள் பற்றி, என்ன சொல்கிறாங்க மெட்டா பற்றி, என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி நம்ம கற்றுக்கிறதுக்கு இந்த பிள்ளைங்க ஒரு 50 பேரை ஃப்ரெண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பேசி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த லாங்குவேஜில் அவங்க பேசும்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட் அந்த லாங்குவேஜ் புரியணும், அப்புறமா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியணும், அப்புறம் அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது புரியணும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபன். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுமே ஐ திங்க் நீங்களும் நிறையா கற்றுக்கலாம் டெய்லி பேசிஸில். இல்லை மேம், ஒரு ஃபன் வேலை. நம்மள மாதிரி ரிஜிட் கிடையாது அவங்க. நாங்கள்லாம் வந்து ஒரு 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 விஷயம் பண்ணிட்டோம்னா அதை எப்படியாவது ஜெயிக்கணும், அதில் வந்து வேறு சோர்ஸே கிடையாதுன்ற மாதிரி வி வர் வெரி டெஸ்பரேட் டு ரீச் தட். இவங்க என்ன பண்ணுறாங்களா, இது ஜெயிக்கல தூக்கி போடு, அடுத்தது கொண்டு வா. ஐ ஆம் ட்ரைங் 25 திங்ஸ், ஐ வில் ட்ரை 100 திங்ஸ், பட் ஐ ஆம் 100% ஷூர் ஐ வில் அச்சீவ் திஸ் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அந்த ஃபைனல் கோல் தே ஹேவ். நான் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண போகிறேன், எது அச்சீவ் பண்ணுவேன்றது ஐ வில் ஃபைண்ட் மை சாய்ஸ். வேண்டாத அப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க.